பாஜக கடவுளின் பெயரை மிஸ்யூஸ் செய்து அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். சாதியால பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க. நாம கேட்கிறது, நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரி, இது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து. மிஸ்டு கால் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் இதை மீட்ட மண். தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழுகிற மண் இது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் அளவுக்கு 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதே போல் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம். இதுதான் நம்ம திராவிட மாடு. தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க. சமீபத்தில் பாருங்க, திருப்பத்தூர்ல கேட்கிறாங்க. இன்னைக்கு கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க. விநாயகர் சிலையை உடைத்தது நாமா? விநாயகர் சிலையை உடைத்தது யார்? விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார்? நாமா? இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியா, இயக்கமா, சித்தாந்தமா? ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா? அவருடைய கட்சியா, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா? முதலமைச்சருடைய கட்சியா, அவர் சார்ந்த சித்தாந்தமா? சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஏறினாங்க, முதலமைச்சருடைய பையன் மேல ஏறினாங்க. சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னோமா? முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவரு பையன் சொன்னார். எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா? இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனும்? அன்பு சொந்தங்களே, இது எல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்திலே உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள், இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்கும் தெரியும். உலக அளவில் நம்ம 120 கோடி தான் 4வது இடத்துல தான் இருக்கிறோம். 4வது இடத்துல தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மதம் என்று அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழ்கின்ற உலகமாக இது மாறத்தான் போகுது. அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கே பாருங்க, ஈரான்ல நியூக்ளியர் ரியாக்டர் யாரு கொண்டு போடுறான்? அமெரிக்காக்காரன் கொண்டு போறான், இஸ்ரேல் கொண்டு போறான். அது யூதர்கள்,